ஹாய்ங்க. இன்றைக்கி காலையில் வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 7 மணி பக்கம் தான் வந்தேன். ஸோ அதனால் என் ஃபஸ்ட்டு காராக எம்ஜியை தொட்டாச்சுங்க. ஸோ அடுத்து வந்து 2-3 கார் தான். இன்றைக்கி காரும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஓகே தான் தோணுது. ஏன் வந்து கன்டினியூ பண்ணுவோங்க. இந்த கார் முடிச்சுட்டு தான் 8 மணி பக்கம் ஆயிடுச்சா, லைட்டாக பசிக்கும். அதனால் 8 மணிக்கு சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. சாப்பிட்டு அப்படியே என்னென்ன கார் இருக்கோ அதை அப்படியே கன்டினியூ பண்ணுவோங்க. சாப்பிட வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் நம்ம டாப்பு. ஒரு கஸ்டமரோட மேலே போகிற மொட்டை மாடிங்க. ஸோ அதில் தான் உட்காந்து அப்படியே டிப்பனை வச்சு சாப்பிட்றதுங்க. ஸோ இன்றைக்கி புதினா சாதம் இது சாப்பிட்டு அடுத்து என்ன கார் இருக்கோ அப்படியே கன்டினியூ பண்ணுவோங்க. ஒன் டைம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஃபோம் வாங்கலாம்னு சொல்லி சாம்பிள் கேட்டேங்க. அப்போ கொடுத்த டப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணால் எப்படின்னா வந்து ஒரு ரோஸ் மில்க் மாதிரி வருதுங்க. நானே இதை காட்டுறேன் பாருங்கள். ஏதோ பாருங்களேன், ரத்தம் மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி ரோஸ் கலரில் இருக்குது. சரி ஊற்றும் போது தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா தண்ணி ஃபில் பண்ணாலுமே அப்படி தாங்க இருக்குது. ஒன் டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக ரோஸ் மில்க் மாதிரி ஆயிடுது. வாடையுமே ஒரு மாதிரி கெமிக்கல் வாடை வருதுங்க. ஆனால் ஃபோம் நல்லா வருது. பட் ஆனால் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு வந்து ஃபோம் ஜென்ரேட் ஆகலைங்க. பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஃபோம் இப்படி தான் வந்திருக்கு. அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பரவாயில்ல, அன்றைக்கி நான் கம்மியாக ஊற்றிட்டேன் போல். இப்போ நல்லா ஃபோம் வருதுங்க பாருங்களேன். தெரியுதா ஃபோமு? நல்லாவே ஃபோம் வருதுங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா ஃபோம் வந்துச்சுங்க. அடுத்து பாருங்கள் ஃபோம் கம்மியாயிருச்சு. கம்மியாக தான் வருது. ஏதோ தண்ணி மட்டும்தாங்க வருது. எதையாவது பண்ணி முன்னேறலான்னா முடியாது போலையே. பாருங்கள் ஃபோமே வரல. ஸ்டார்டிங் மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஃபோம் வருது. அடுத்து ஃபோமே வரலங்க. அட போங்கடா. என்னடா ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தவன் இங்கே வந்து உட்காந்துருக்கானேன்னு பார்க்குறீங்களா? மேலே தூக்குனா வெளிச்சம் தரல. ஸோ வந்து ஃபுல்லாக கிளார் அடிக்குது. ஃபார்ச்சுனர் வேகமாக பண்ண சொன்னதுனால வந்து எக்ஸ்ட்ரே பண்ணி அனுப்பி விட்டேங்க. அடுத்து வெர்னா வாஷ் பண்ண சொன்னதுனால வந்திருக்கேங்க. ஸோ ஷிஃப்ட் கிளிப்பு போடுறேன், நல்லாயிருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் வெர்னா வந்து வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. என்ன சாமி பண்ணுறீங்க? படுத்துக்கிட்டு இவர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. இங்கே ஒருத்தர் பிஸியாக புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒருத்தர் வந்து ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்காருங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போங்க. ஸோ சர்வீஸ் போயிட்டு வந்ததுனால இன்டீரியர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்டீரியர் பண்ணுறேன். எக்ஸ்டீரியருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறேங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கும் பாருங்கள்.